ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் நேச்சர் தமிழ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாசுகி ஸ்னேக். இங்கே சில பேர் கேள்வியும் பட்டிருக்கலாம் இந்த பாம்பை பற்றி, சிலர் வந்து கேள்வியும் படாமல் இருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் அந்த பாம்பை பற்றி கிளியராக பார்ப்போம். வாசுகி ஸ்னேக் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்து புராணத்தில் ரொம்பவே நம்புகிற ஒரு உயிரினம். நம்ம லார்ட் சிவா இருக்கார் இல்லைங்களா, சிவன், அவரோட கழுத்தில் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இந்த வாசுகி ஸ்னேக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு வந்து நம்ம சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து நாககுலத்தின் தலைவன், அதாவது கிங் கோப்ரா ஸ்னேக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது கூட இல்லாமல் எல்லா வகையான பாம்புகளுக்குமே இந்த வாசுகி ஸ்னேக் தான் ஹெட்டுன்னு சொல்லி நம்ம இந்து புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹிந்துஸ் வந்து இதை நம்புகிறாங்க, அதே சமயம் சிலர் நம்பாமலுமே இருக்காங்க. பொதுவாக இந்த பாம்பை பற்றின நம்பிக்கை எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து நார்த் சைட்லேயும் நல்லா நம்பிக்கிட்டு இருக்காங்க. தென் வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான இதுலேயும் ஸ்டேட்ஸ்லேயும் இந்த பாம்பு உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. சவுத் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாசுகி ஸ்னேக்கை வந்து கடவுளாகவும் சிலர் வழிபடுறாங்க. இந்த பாம்பை வழிபட்டோன்னா சிலருக்கு வந்து பாம்பு தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பாம்பு தோஷம் நீங்கும், ஹெல்த் வைஸ் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அதே சமயம் ஃபெர்டிலிட்டி, குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி, ஸோ இந்த வாசுகி ஸ்னேக்கை நம்ம ப்ரே பண்ணோன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம ஹிந்துஸ் ரொம்ப காலமாக நம்பிட்டு இருக்காங்க. வாசுகி ஸ்னேக் வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, மக்கள்லாம் என்ன நம்புகிறாங்கன்னா, அது உடம்பே செம்ம க்ளோவிங்காக இருக்க மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதோட ஹெட் இருக்கு இல்லைங்களா, தலைப்பகுதி, ஸோ அங்கே வந்து ஒரு நாகமணி இருக்கும், அது அப்படியே ஒரு டைமண்ட் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன சிம்பிள், அது வந்து எதை குறிக்குதுன்னா ஹெல்த்து, வெல்த்து, விஸ்டம், ஸோ இது எல்லாத்தையுமே குறிக்கும்படியாக அதோட ஹெட்டில் வந்து ஒரு சிம்பிள் இருக்கும்னு சொல்லி நம்ம ஹிந்து மக்கள்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக்கை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா 47 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஸ்னேக்காகவும் அதை சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வாசுகி ஸ்னேக், இந்து புராணத்தில் நம்பப்படுற வாசுகி ஸ்னேக்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் வந்து 36லேருந்து 50 அடி நீளத்துக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக 1 டன்னுக்கு மேலே இருக்கும். ஸோ இதுதான் வந்து வாசுகி ஸ்னேக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த வாசுகி ஸ்னேக்கை பற்றி நம்ம பார்த்தோன்னா, இது வந்து இந்து புராணத்தில் நம்பப்படுற ஹிந்து மக்களுடைய பெரிய நம்பிக்கைன்றத கிளியராக நம்மளுக்கு புரிய வருது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குஜராத்தில் வந்து கண்டுபிடிச்சது உண்மையாகவே வாசுகி ஸ்னேக்கா, இல்லை வந்து வேறு எதனா உயிரினமாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.